பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக 1 நாளாகமம் புத்தகம் அதனுடைய 29வது அதிகாரம் 12வது வசனம். 12வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிற, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த உலகம் முழுவதையும் ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவது ஆண்டவர் தான். அவருடைய ஆளுகைக்குள்ளாக இந்த உலகம் முழுவதும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருடைய கரத்துக்குள்ள வைத்திருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆளுகை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது அப்படின்ற அந்த நிச்சயத்தை நீங்கள் நானும் நம்பும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒருவேளை ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இந்த ஏர்லைன்ஸில் இருக்கிற அவங்களுடைய சாஃப்ட்வேரில் ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளுக்கு மேலே அநேக நாடுகளில் இருக்கிற விமானங்கள் புறப்படுவதற்கு, அவைகள் பறப்பதற்கு அது முடியாத காரியமாக நின்று போனது. ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது உலகத்தில் இருக்கிற பல நாடுகளின் விமான சேவை தடைப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய ஆளுகையில் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்தார்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் நம்மளால் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, உயிரோடு கூட வாழ முடியாது. ஆகையினால இதை மறந்து போவாதீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தை விசுவாசித்து, ஆண்டவரே நீங்க தாயா என்னை ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துக்குள்ள நம்ம முழுமையமாக நம்மளை சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்து செபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். செபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.